1000 ருப்பீஸ் தான். என்னுடைய என்டையர் பட்ஜெட்டே வந்து 1000 ருப்பீஸ் தான். அதில வந்து எவ்வளோ புக்ஸ் வந்து என்னால் வாங்க முடியும் அண்ட் நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் பிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. கோயம்புத்தூர் புக் ஃபேர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் வந்து ஒரு 1000 ருப்பீஸ் தான் வந்து என்னுடைய பட்ஜெட்டை அதை வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணுறேன், எவ்வளோ புக்ஸ் வந்து வாங்க முடியும் புக் ஃபேர் போயிட்டு நான் திரும்பி வரும்போது ஒரு 1000 ருப்பீஸ் இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வேரியஸ் ஜான்ராவில் வந்து புக் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன புக்கெல்லாம் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கோயம்புத்தூர் புக் ஃபேர் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன், சீரீஸ் மாதிரி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன புக் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் இல்லை பொயட்ரி அந்த கேட்டகரியில் வந்து நான் ஒரு புக் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து எதுக்காக நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா ஒரே ஜான்ராவில் படித்தாலும் போர் அடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை படித்தா கூட போதும் ஒரு நாளைக்கு. நமக்கு நேரம் இருக்கும்போது படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரமாக படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சிறுகதை புக் வந்து ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பொயட்ரி வந்து ஆல்ரெடி என்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது. அதனால் பொயட்ரி இப்போதைக்கு வேண்டாம், அதில் ஏதாவது நம்ம வாசிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு தோணுது, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது போன்சாய் பெண்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் வந்து வர்றாங்க, லாஸ்ட் டைம் வரல. ஸோ ஒரு நல்ல சாய்ஸ் என்னவா இருக்குன்னா அவங்க வரும்போது நம்ம அவங்களுடைய பப்ளிகேஷனில் வந்து ஒரு புக் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சென்னை புக் ஃபேர் போனப்போ இந்த புக்கு நான் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறையா அவங்கக்கிட்ட புக்ஸ் வாங்கினதுனால இந்த பெண்டிங்கில் வச்சுருந்தேன், இது மெதுவாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வரும்போது வாங்கிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வர்றாங்களா வரலையா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஒரு வருஷம் லாஸ்ட் டைம் வரல, அதனால் அவங்கக்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து எழுதினவங்க வந்து திலகவதி அப்படிங்கிறவங்க. இது வந்து ஃபெமினிசம் ரிலேட்டடான ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸு. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 260 ருப்பீஸு. என்கிட்ட வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டு அந்த இது வாங்கி வச்சுருக்கேன், என்ன சொல்லுவோம், மெம்பர்ஷிப்பு. ஸோ எனக்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து அங்கே கிடைக்கும். 260 ருப்பீஸ் அப்படின்னா 20% போட்டோம்னா 26 52, அப்போ 208 ருப்பீஸ்க்கு வந்து அந்த புக் வாங்கிக்கலாம். ஸோ அந்த புக் வந்து நான் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் அந்த புக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது செல்ஃப் ஹெல்ப்பு இல்லை எஸ்ஏல வந்து ஒரு புக் வாங்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு செல்ஃப் ஹெல்ப் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன். இங்கிலீஷில் வந்து செல்ஃப் ஹெல்ப் படிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் நான். ஸோ தமிழில் வந்து நான் எஸ்ஏல வாசிக்கணும் அப்படின்னு தோணும்போது நான் முத்துக்குமார் ஐயா அவர்களுடைய புத்தகம் வந்து வாசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து என்ன புக் வாசிக்கலான்னு பார்க்கும்போது கிராமம் நகரம் மாநகரம் அந்த ஒரு கட்டுரை தொகுப்பு வந்து நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலேயுமே போஸ்ட் பண்ணதெல்லாம் இந்த புக் பற்றி நான் பார்த்தேன். ஸோ இந்த புத்தகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். 140 ருப்பீஸு. நம்ம புக் ஃபேரில் வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கினோம்னா ஒரு 14 ருப்பீஸ் குறையும். அப்போது 126 ருப்பீஸ்க்கு வந்து அந்த புக் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன போன்சாய் பெண்கள் வந்து 208 ருப்பீஸ், இந்த புக் வந்து 126. அப்போது ஓகே, கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு சீர் வாசக வட்டம் வந்து இந்த வருஷம் கோயம்புத்தூர் வராங்க. ஸோ அவங்கக்கிட்ட புக் வாங்குறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு புத்தகம் என்கிட்ட இல்லாதது ஒரு 250 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓநாய்க்குள்ள சின்னம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த புக் இருக்குது. ஆண்டன் செக்கோவுக்கு அவங்களுடைய சிறுகதை ஒரு அங்கே தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். புதுமை பித்தன் ஐயாவுடைய சிறுகதை தொப்பு சின்னதாக ஒரு 50 ருப்பீஸில் கொடுத்தாங்க, அதுவுமே வச்சுருக்கேன். ஸோ ஏதாவது புக் வந்து சீர்வாசக வட்டமில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 ருப்பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன்.
அப்போ எல்லாம் சேர்த்துனோம் அப்படின்னா 208 126 250 எவ்வளோ வரும்னா ஒரு 584 ருப்பீஸ் வந்து வருது. மிச்சம் வந்து ஒரு 416 ருப்பீஸ் இருக்கும். நான் பிரபஞ்சன் ஐயா அவர்களுடைய புத்தகம் வந்து வாசிக்கணும் அப்படின்ட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக அவருடைய புத்தகம் வந்து மாதம் மாதம் ஒரு புக்கு, அப்போ வருஷம் வந்து 12 மாதங்கும்போது 12 புத்தகம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மாதம் வரைக்கும் வாசித்து முடிச்சுட்டேன். 6 புக் வந்து வாசிச்சிருக்கேன். ஜூலையில் வந்து ஒரு புக் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் வாசிக்க ஆரம்பிக்கலை. அவருடைய இன்னும் ஒரு 4-5 புத்தகம் வந்து என்கிட்ட இருக்கும். 1 இல்லை 2 புத்தகம் வந்து அவருடையது என்கிட்ட இருக்காது. அதாவது 12 புக்ஸ் வந்து அவரோடது வாசிக்கணும் அப்படின்னா, அதனால் அவரோட புத்தகம் வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. நட்டினை வர மாட்டாங்க, அதனால் வந்து வேறு ஏதாவது ஸ்டாலில் கிடச்சிதுன்னா பிரபஞ்சன் ஐயா அவர்களுடைய புத்தகம் வந்து என்கிட்ட இல்லாததாக பார்த்து வாங்கணும்னு சொல்லி ஒரு 200 ருப்பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஷார்ட் ஸ்டோரிஸாக இருந்தாலும் சரி, வேறு என்ன மாதிரி புக்ஸ் இருந்தாலும், ஏன்னா மோஸ்ட்டாக அவருக்கு நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஸோ ஏதாவது புக் வந்து அங்கே போய் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். மிச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 216 ருப்பீஸ் இருக்கும். அது வந்து ரேண்டமாக நான் பிக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபிக்ஷன் அந்த மாதிரி புக்ஸ் வந்து ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு பிளானு. இது சீட்டிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது நான் ஒரு 1000 ரூபாய் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்கு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எல்லா ஜான்ராலையும் வாங்கின மாதிரி இருக்கும். ஒரு 4-5 புக்ஸ் வந்து வாங்கின மாதிரி இருக்கும். எல்லா ஜான்ரா மிக்ஸ் பண்ணி வாங்கின மாதிரி இருக்கும். நான் யூஸ்வலாகவே நேர்காணல் கேட்டகரியில் வந்து ஆல்ரெடி ஒரு புக்கு வச்சுருக்கேன், இல்லைனா நான் அதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால் அது இருக்குது. அதே மாதிரி நாடகம் கேட்டகரியில் யயாதின்னு ஒரு புக் வச்சுருக்கேன். ஏன்னா வருஷம் அந்த ஒரு கேட்டகரி வைஸ் ஒரு 30 கேட்டகரி வந்து வாசிப்போம், அதனால் இந்த வருஷமே அந்த கேட்டகரி புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பழந்தமிழ் இலக்கியத்துக்குமே நான் புக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இல்லாத கேட்டகரியில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதனால் அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற புக்ஸை வாங்கிறத விட நமக்கு ப்ரையாரிட்டியில் இருக்கிற புக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வாசிப்போம். அப்போ நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கும்போது வந்து நம்ம ப்ரையாரிட்டியுமே வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டாலும் அது எப்போ வாசிப்போம் அப்படிங்கிறது தெரியாது. அன்ரீட் நம்ம செல்ஃபில் வாசிக்காமையே வந்து நிறைய வச்சுருப்போம். ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கினோம்னா நமக்கு ரீடிங் ப்ரையாரிட்டி வந்து எனக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால வாங்கினா வாசிப்போம் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து இந்த புக்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு என்னுடைய விஷ்லிஸ்ட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. அதில் ஒரு புக் அப்படின்னா வம்ச விருட்சம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் 0 டிகிரி வந்து வெளியிட்டாங்க. எஸ்எல் பைரப்பா அவங்க எழுதின புக்கு. அது விலை அப்படின்னு பார்த்தோம்னா 600 ரூபாய். நிறைய பேர் வந்து அந்த புக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க வந்து கன்னடத்தில் வந்து 30 பதிப்புகளுக்கு மேலே அந்த புக் வந்து போயிருக்கும். ஹிந்தி, இங்கிலீஷு, உருது, குஜராத்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்லேயுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்திய மொழியிலேயே வந்து ஒரு சிறந்த புனைவு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே வந்து அந்த நூல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்லிஸ்ட்டில் இருக்குது. அது வந்து 600 ரூபாய். ஆஃபரில் வாங்கினாலும் 540க்கு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால் அப்படியே ஹோல்டில் வச்சுருக்கேன். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான். இப்போ நான் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுக்கும்போது வாங்குறதுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கின இந்த சேலஞ்ச் படி அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் தான் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இதை விட பெஸ்ட்டாக கூட உங்களால் யோசிக்க முடியும். அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.